ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங் இன்னைக்கு தங்கமோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் 6:06களுக்குலாம் அலாரம் அடித்த உடனே எழுந்து கிச்சனுக்கு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து 7:30 ஆயிடுச்சு. எனக்கு அலாரம் அடிச்சு சவுண்டே கேட்கல. அந்த அளவுக்கு தூங்கிட்டேன். நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு ரொம்ப நேரம் தூக்கம் வரலையா, அதனால தான் காலையில் அவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் போல. அதுவுமே 7:30க்கு நானாக எந்திரிக்கல. தம்பி ஒய்ஃப் வந்து எழுப்பி இது மாதிரி தங்கம்மா ஸ்கூல் போலியா சித்தி, தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க, லீவா அப்படின்ட்டு. லீவ்லாம் எதுவும் இல்லைடா, நான் தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் போல அப்படின்ட்டு பதட்டத்தோடு எழுந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து மேடம் வந்து இன்னைக்கு மெனு கொஞ்சம் சிம்பிள் மெனுவாக தான் கொடுத்துருக்காங்க. லஞ்ச் மெனு பரவாயில்ல, பொறுமையாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் எழுந்த கொஞ்ச நேரத்துலேயே தங்கமாவும் எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே நேராக கிச்சனுக்கு தேடிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் தூக்க சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் அப்புறம் தூக்கி வச்சிருந்து அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வாடா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். தங்கமாவை இன்னைக்கு அம்மா குளிக்க வச்சுட்டாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தங்கச்சி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. ரெடி ஆகினதுக்கப்புறமா பால் வச்சுட்டு அவங்க மாமா கூட ஒரே விளையாண்டுட்டு இருந்தாங்களா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு தங்கமாவுக்கு வந்து சுண்டல் கொடுத்துருந்தேன். கொண்டக்கடலை சுண்டலும் அது கூடவே வந்து ராகி மால்ட் நட்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். தங்கமாவுக்கு இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு வந்து நேத்தே சொல்லிட்டாங்க தேங்காய் சாதம் வேணுமா, அதுலயும் ட்ரை கிரேப்ஸ் போட்டு தேங்காய் சாதம் வேணுமா, முந்திரி போட்டு பண்ணியிருக்கோம். இது என்ன புது விதமா இருக்கே, புலாவ் மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சேன். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலான்ட்டு அவங்க கேட்ட மாதிரியே ட்ரை கிரேப்ஸ் போட்டு பண்ணிட்டு அதுக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கூடவே மாதுளையும் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.